இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்தேர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல்களை காசாவின் மீது மேற்கொண்டு வந்திருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் தொடர்பான மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றது அல் ஜசீரா ஊடக நிறுவனம். There is more to the story என்கின்ற அவர்களுடைய நிகழ்ச்சியினூடாக இந்த தகவல்களை அவர்கள் கடந்த திங்கட்கிழமை வெளிக்கொணர்ந்து இருக்கின்றார்கள். அந்த வகையில் காசாவில் படுகொலை செய்யப்பட்ட சுமார் 2842 உடல்கள் மரணித்ததன் பின்னால் முழுமையாக ஆவியாகிவிட்டதாக அந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் சொல்கின்றது. இந்த அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்ட இந்த புலன் விசாரணை அடிப்படையில் காசாவில் காணப்படுகின்ற சிவில் பாதுகாப்பு தரவுகள் மற்றும் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் அதே போன்று வைத்தியத்துறை சார்ந்தவர்களை ஆதாரமாக வைத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆய்வின் பின்புதான் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் அங்கு கிடைத்திருக்கின்றது. எனவே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய உடல்கள் அப்படி அங்கு பாவிக்கப்பட்ட குண்டுகள் காரணமாக உடல்கள் முழுமையாக ஆவியாகி அங்கு இரத்தம் மாத்திரம் எஞ்சி இருந்ததாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த காசா யுத்தத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உலகில் ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற பிணம் தின்னி நிறுவனங்கள் அதே போன்று முக்கியமான பல நாடுகளும் தங்களுடைய புதிதாக உற்பத்தி செய்கின்ற ஆயுதங்களை பரிசோதிக்கின்ற களமாக கூட இந்த காசா யுத்தத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேல் ராணுவத்திற்கு இத்தகைய ஆயுதங்களை அவர்கள் இரகசியமாக வழங்குவதனூடாக அந்த ஆயுதங்களுடைய வினைத்திறன் அதனுடைய அழிவுகள் தொடர்பான தகவல்களை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக இந்த காசா யுத்தத்தின் போது சிறுவர்கள், பெண்கள், பாடசாலை மாணவர்கள் அதே போன்று அங்கிருந்த பொதுமக்கள் மீது இத்தகைய ஆயுதங்களை அவர்கள் பிரயோகித்திருந்தார்கள். அங்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ஆயுதங்கள் தொடர்பாகவே இந்த செய்தியினை அல் ஜசீரா நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அவர்கள் வெளியிட்டிருந்த தகவல்களின்படி தெர்மோபோரிக் என்கின்ற குண்டும் அதே போன்று இன்னும் விரிவாக்கப்பட்ட குண்டுகளை அவர்கள் இதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த குண்டுகளுடைய வெப்பநிலை தொடர்பாக அவர்கள் மிகவும் அதிசயிக்கத்தக்க ஒரு தகவலை தருகின்றார்கள். அதாவது இந்த ஒரு குண்டு வெடிக்கின்ற போது 3500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அந்த குண்டுகள் ஏற்படுத்துகின்றதா. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக நீர் கொதிய நிலை அடைவதற்கு 100 பாகை செல்சியஸே போதுமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த சுடுநீரே மிகவும் சூடு நிறைந்ததாக இருக்கும். எனவே 3500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அந்த குண்டுகள் அந்த பிரதேசத்திலே அவற்படுத்துமாம். அந்த வெளிப்படுத்தல் காரணமாகவே ஒரு உடல் முழுமையாக ஆவியாகி விடுகின்ற அளவுக்கு அது பயங்கரமானதாக இருக்கின்றது. எனவே இது உலகளவில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற குண்டாக இருந்தாலும் அதனை இஸ்ரேலிய ராணுவம் இந்த காசா பிரதேசத்திலே பயன்படுத்தி இருக்கிறது என்பது மிகவும் பயங்கரமானது. எமது இரத்தத்தை உறைய வைக்கின்ற ஒரு தகவலாக இந்த தகவலை நாங்கள் பார்க்கலாம். இது தொடர்பாக காசாவில் இருக்கின்ற ரஃபிக் பத்ரான் என்கின்ற ஒரு காசா வாசி சொல்கிறார், தனது 4 புதல்வர்கள் ஒரு வீட்டிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டார்களாம். ஆனால் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் அந்த வீட்டினை சென்று பார்க்கின்ற போது அங்கு இரத்தம் மாத்திரம் இருந்ததாகவும் உடல்கள் முழுமையாக ஆவியாகி எதுவுமற்றவையாக காணப்பட்டது என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று இத்தகைய தகவல்களை காசாவில் வேலை செய்கின்ற வைத்தியர்கள் மற்றும் உதவி செய்கின்ற இந்த மருத்துவ குழுவினர்களும் தந்திருக்கின்றார்கள். எனவே உலகில் மிகவும் பயங்கரமான தடை செய்யப்பட்ட குண்டுகளை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். மனிதாபிமானமற்ற இந்த செயற்பாடு இன்று உலகளவில் ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தெற்காசியாவின் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்ற பங்களாதேஷ் எதிர்வரும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மிக முக்கியமான தேர்தல் ஒன்றை நோக்கி செல்கின்றது. சுமார் 15 ஆண்டு காலமாக அங்கு ஆட்சி செய்திருந்த ஷேக் ஹசீனா அவர்களை பெரும் மக்கள் புரட்சியின் மூலம் அந்த பெரும் மக்கள் புரட்சியினூடாக அவர்கள் துரத்தி அடித்திருந்தார்கள். ஷேக் ஹசீனாவின் 15 வருட ஆட்சி காலத்தில் காணப்பட்ட ஊழல் அதே போன்று சர்வாதிகாரம், வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார சிக்கல்கள் காரணமாக ஜெனரேஷன் ஜி என்று சொல்கின்ற புதிய தலைமுறையினர் பாரிய அளவான ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டங்களினூடாக சுமார் 1400க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டதாக ஐக்கிய நாடு சபை அறிவித்திருந்தது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த படுகாயம் அடைந்திருந்தார்கள். இந்த ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அவர் விரட்டப்பட்ட உடனடியாக அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்தியாவை நோக்கி அவர் தப்பிச் சென்றிருந்தார். அதை தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட தளம்பல் நிலையை சமாளிப்பதற்காக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசாங்கத்தினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் பொறுப்பெடுத்ததன் பின்னால் 2024ஆம் ஆண்டு பிறகு வருகின்ற மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றது. இந்த தேர்தலில் 3 பிரதான கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள். BNP கட்சி போட்டியிடுகிறது, பங்களாதேஷ் நேஷனல்
பார்ட்டி என்று சொல்கின்ற கட்சி இங்கு போட்டியிடுகின்றது. இந்த கட்சி சார்பாக பிரதான வேட்பாளராக தாரிக் ரஹ்மான் இருக்கின்றார். இவர் முன்னாள் பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்த காலிதாசியாவினுடைய மகனாக இருக்கிறார். இவர் நீண்ட காலம் சுமார் 17 வருடங்கள் இவர் வெளிநாட்டிலே இருந்துவிட்டு இப்பொழுது பங்களாதேஷிற்கு வருகை தந்திருக்கிறார். வருகை தந்து அவர் இந்த போட்டியிடுகின்றார். இவர் அடுத்த பிரதமராக வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதே போன்று இவரை இந்தியா போன்ற நாடுகள் இவருடைய வருகையை ஆதரிக்கின்றன, எதிர்பார்க்கின்றன, அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் ஜமாத் இஸ்லாமி கட்சி இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கின்றது. இவர்கள் ஒரு மத அடிப்படையான ஒரு கட்சியாக இருந்தாலும் பங்களாதேஷ் மக்களிடத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த NCP என்று சொல்கின்ற நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என்று சொல்கின்ற கட்சி, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது பங்களாதேஷில் இந்த முறைதான் தேர்தலில் போட்டியிடுகின்றது. ஷேக் ஹசீனா அவர்களை ஆட்சியில் இருந்து விரட்டுவதற்காக பாடுபட்ட மாணவர்கள் குழுக்கள் மற்றும் இளைஞர்கள் அதே போன்று நாட்டினுடைய முன்னேற்றம் தொடர்பாக சிந்திக்கின்ற பல இளைஞர்கள் இந்த கட்சியிலே இணைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த NCP கட்சி அதே போன்று பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமி ஆகிய இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டணியாக இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். எனவே பிரதானமாக பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமி அதே போன்று NCP கட்சிக்கும் அதே போன்று பங்களாதேஷினுடைய BNP கட்சிக்கும் தான் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைய இருக்கின்றது. இந்த தேர்தலுடைய இருவருடைய கள நிலவரங்களையும் பார்க்கின்ற போது இரு கட்சிக்குமான வாக்குகள் சமநிலையில் இருப்பதாகவே கருதுகிறார்கள். இதே நேரம் இந்த தேர்தலில் பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி கட்சிக்கு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய ஆதரவாளர்கள் மிக சொற்பமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகளும் தீர்மானமிக்க வாக்குகளாக இந்த தேர்தலில் இருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை அவர்கள் தங்களுடைய இறுதி பிரச்சாரங்களை மக்களுக்கு முன்வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய பலத்தை காட்டும் முகமாக முக்கியமான இடங்களிலே அவர்கள் தங்களுடைய தேர்தல் கூட்டங்களை நடத்தி இருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக ஒவ்வொரு கட்சியினரும் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது எவ்வகையான மாற்றங்களை பங்களாதேஷில் ஏற்படுத்த இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை கூறினார்கள். குறிப்பாக பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு நீதியான பங்களாதேஷை உருவாக்க வேண்டும், புதிய ஒரு பங்களாதேஷை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு அவர்கள் காணப்படுகின்றார்கள். அதே நேரம் BNP கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு ஒற்றுமையான அனைவருக்கும் சமமான வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு பங்களாதேஷை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இது எப்படி போனாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷினுடைய நிலைமாறு தேர்தலாக அமைய போகின்றது. நிச்சயமாக இந்த தேர்தலில் வருகின்ற தீர்மானங்களை வைத்து பங்களாதேஷினுடைய அடுத்த நகர்வுகள் அமைய இருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அதே நேரம் உலக வல்லரசுகளான அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் பங்களாதேஷினுடைய அமைய இருக்கின்ற ஆட்சி மிக முக்கியமானது. அவர்கள் வருகின்ற பங்களாதேஷில் வருகின்ற இந்த ஆட்சியும் தங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக மாறிவிடக் கூடாது, அதே நேரம் அது பாகிஸ்தானுக்கு சார்பான ஆட்சியாகவும் ஆகிவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். எனவேதான் கடந்த ஆட்சியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவை அவர் இந்தியாவினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததாகவே பங்களாதேஷ் மக்கள் கருதி இருந்தார்கள். அதனை மெய்ப்பிக்கும் முகமாகவும் தனது இறுதி நேரத்தில் ஓடி தப்பி சென்றார் ஷேக் ஹசீனா. எனவே பார்ப்போம் பங்களாதேஷ் மக்கள் எத்தகைய தீர்மானங்கள் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தலில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த தேர்தலை நடத்தி செல்லும். எனவே பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமி அதே போன்று அவர்களுடைய மாணவர் இயக்கம் என்றும் இணைந்து இந்த புரட்சியிலே முன்னின்று நடத்திய மாணவர் இயக்கம் ஆகிய இருவரும் சேர்ந்து இருக்கின்ற இந்த தருணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. எனவே அவர்களுக்குரிய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. காரணம் பங்களாதேஷனுடைய மொத்த சனத்தொகையில் சுமார் 30% 30 வயதுக்கு குறைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே புதிய தலைமுறையினர் அவர்கள் வித்தியாசமாக சிந்திப்பார்கள். எனவே அவர்களுடைய கட்சி சார்பு அவர்களுடைய மனோநிலையை வெளிப்படுத்துவோமாக NCP நேஷனல் சிட்டிசன் பார்ட்டிக்கு தான் நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று பலரும் கருதுகிறார்கள். எனவே எத்தகைய முடிவுகளை இந்த தேர்தல் கொண்டு வரும் என்பதை சற்று வியாழக்கிழமை வரும் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். பங்களாதேஷனுடைய சிறந்த ஒரு ஆட்சி வர வேண்டும், நல்ல ஒரு ஆட்சி அந்த மக்களுடைய சுபீட்சமான வாழ்வை கொண்டு வர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். அடுத்த செய்தியில் சந்திப்போம்.